அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னருக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான். பூரிக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணியிருந்தேன். லஞ்சு கூட ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிரலாம். ஆனா, இந்த மார்னிங்கில டிஃபனும், நைட்டுக்கு டிஃபன் ரெடி பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப யோசிக்கிற மாரியே இருக்கு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா பூரிக்கு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா, இந்த மாரி நல்லா உப்பிக்கிட்டு வரும். கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு, கடுகும் சேர்த்துட்டு, ஒரு 3 பல்லாரி வெங்காயத்த பொடிசா கட் பண்ணி சேர்த்து, கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கணும். வதங்குனதுக்கப்புறம் ஒரு 4, 5 பச்சை மிளகாய கட் பண்ணி சேர்த்துட்டு, ஒரு 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டு, நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கணும். பெருஞ்சீரகத்தூள் சேர்க்கும்போது தான் இந்த கிழங்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதங்குனதுக்கப்புறம், ஒரு 5 உருளைக்கிழங்க நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சோம்னா, அருமையான டேஸ்ட்ல இந்த பூரிக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் ரொம்ப குயிக்கா நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. வரக்கூடிய ரமலான் மாசத்துல எல்லாரும் 30 நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து, எந்த ஒரு களைப்பும் இல்லாம வெயில லேசாக்கி கொடுத்து, அல்லாஹ் தாலாட்ட துஆ செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் ப்ரிப்பரேஷன் நெறைய யோசிச்சு வச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.